எங்க அருளுக்கு சொன்னதுக்கு போய் கற்பனைக்கோ அல்லது நேரடி பேச்சுக்கோ நான் என்னங்க பதில் சொல்ல முடியும்? அவங்க என்ன பேசுகிறான்னு நமக்கு ஒன்றும் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எங்களோட திருமாவளவன் அவர்கள் நீண்ட நெடு நாட்களாக எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறார். நம்பிக்கையுரிய ஒரு சகோதரர் அவர். அதனால அவருக்கு என்ன பதில் சொல்றா, அவங்ககிட்ட என்ன பார்த்தாங்க எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் எங்களுடைய கட்சியில் உங்களுக்கே தெரியும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்க தாராமங்கத்தோடு இருக்கிற இயக்கம் அந்த இயக்கம். அதனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை முடிவு செய்வார். ஒன்று மட்டும் சொல்றோம், 2026 மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக மாண்புமிகு அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் வருவார். அதுக்கு என்ன காரணம் கேட்டா, கூட்டணி கணக்கு வச்சு சொல்லலை. இந்த 5 ஆண்டு காலத்துல மக்களுடைய பயன்பாட்டுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் நிறைவு செய்கிற ஒரு ஆட்சி. நேற்றைய தினம் நடந்த 2 தினங்களுக்கு முன்னால் நடைபெற்ற சட்டமன்றத்திலே நான் பதிவு செய்திருக்கிறேன். ஏன்னா சட்டமன்றத்தில் பாசமுள்ள பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், எல்லா எதிர்கட்சிகளாம் இருக்கிற பொழுது தான் சொன்னேன். ஒரு பொருளாதாரத்தை உயர்த்து என்பது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி, மாநில பொருளாதார வளர்ச்சி, மாவட்ட பொருளாதார வளர்ச்சி, தொகுதி பொருளாதார வளர்ச்சி, இதையெல்லாம் தாண்டி இந்த முதலமைச்சர் குடும்ப பொருளாதார வளர்ச்சியிலே கண்ணும் கருத்துமாக இருந்து ஒரு குடும்பத்துக்கும் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்று பல திட்டங்களை நேரடியாக அந்தந்த குடும்பங்களுக்கு போய் சேர்கிற அளவுக்கு இந்த நிலையை இந்த மாநிலத்தில் உருவாக்கி இருக்கிறார். அதனால்தான் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அன்றைக்கு தனிநபர் வருமானம் என்பது 1.5 லட்சம் தான் இருந்தது. இன்றைக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் தனிநபர் வருமானம் என்பது 2,05,000 ரூபாய். இன்றைக்கு தனிநபர் வருமானம் 3,05,000 ரூபாய் தனிநபர் வருமானம் என்பது கூடியிருக்கிறது. தனிநபர் வருமானம் கூடணும்னு சொன்னாக்கா ஆட்சியில் இருப்பவர்கள் திட்டங்கள் போட்டு அந்த குடும்பத்திற்கு வேண்டிய உதவிகளை செய்கிற காரணத்தினால்தான் அது மாதிரி ஏற்படுது. அதனால ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களும் மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வர வேண்டும் என்ற நிலைதான் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டிருக்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம். அதிமுக கூட்டணி கொஞ்சம் பலம் சேர்க்கிற மாதிரியான ஒரு மாயை தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் சிலத்தோட இப்ப களத்துல நின்றுட்டு இருக்காரு. இது திமுகவுக்கு பலமா இருக்குங்களா இல்ல பாதகமா இருக்குங்க? நீங்க உங்களுடைய கேள்வியில சொல்லிட்டீங்க, அதிமுகவுக்கு பலமா இருக்க மாதிரி ஒரு மாயைன்னு சொன்னீங்க. மாயன்றது எப்பயுமே என்னன்னா நிரந்தரம் கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லணும். இல்ல மாயை என்பது அது நிரந்தரம் கிடையாது. மாயன்னு இருக்கிற மாதிரி தெரியாது, அதுதான் பேரு மாயன்னு பேர் இருக்கு. அதனால அப்படிலாம் தெரியும் இருக்கும். ஆனா வாக்கு போடுகிற வாக்காளர்கள் முடிவு செய்து விட்டார்கள் 2027 இதுதான், இந்த ஆட்சி தான் கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்தார். அதனால எங்களுக்கு என்னன்னு கேட்டா, மக்கள் கூட்டணி அதிகமாக எங்களுக்கு இருக்கு. அரசியல் கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒன்று. இன்னொன்று, அவளுக்கு புதிய புதிய இயக்கங்கள் ஏற்கனவே இந்த கிராமத்தில் ஒரு பழம் உண்டு, நெல்லிக்காய் போல் சிதறி இருந்தது. அப்ப ஒருத்தர் என்னன்னு கேட்டா வர்றதால உங்களுக்கு அப்படி தெரியுது. யார் வந்திருக்கிறாங்க? போன சட்டமன்றத்தில் எங்களை எதிர்த்து போட்டிட்டு இருக்கிற பொழுது பாரதிய ஜனதா அவரோடு தான் இருந்தார்கள். பாட்டாளி கட்சி அவரோடு தான் இருந்தாங்க. எல்லாம் அவரோட இருந்தவங்க தானே, யாரும் புதுசா இல்லையே. அது ஏற்கனவே இருந்தவங்க கலந்து விட்டார்கள், மீண்டும் கூடுறாங்க வழி வேற ஒன்றும் இல்லை. ஆனா எங்களை தொடர்ந்து பார்த்தா இந்த 4 தேர்தலில் எங்களோடு இருந்த கூட்டணி சகோதரர்கள் நிரந்தரமாக இருக்கிறார்கள், கொள்கை ரீதியாக இருக்கிறார்கள், எங்களோடு தான் இருப்பார்கள். நாடாளுமன்றம் இன்னைக்கு கூட இருக்கு. கனிமொழி மேடம் இன்னைக்கு ராகுல் காந்தியை சந்திக்கிறாங்க. இது நாடாளுமன்றம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குமா? நீங்க இல்ல எப்பொழுதுமே பாத்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்னால் கூட்டணி கட்சிக்காரர்கள் கூடி பேசுவது வாடிக்கையாக இருப்பதுதான். ஏன்னா இன்னைக்கு அவங்க நாடாளுமன்றம் கூடுகிறது 1ஆம் தேதி அவங்க பட்ஜெட் ப்ரொவைட் பண்ண போறாங்க. நாம் எப்படி நடந்துகிறது நாம எல்லாம், ஏன்னா ஒரே உணர்வு தான் அங்க நாடாளுமன்ற புலோரில் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் பேர் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய இந்தியா கூட்டணி என்பவர்கள் எல்லாம் ஒன்றாகத்தானே இருக்கிறார்கள். அதனால அடுத்த கட்ட நடவடிக்கை நாடாளுமன்றத்தை என்ன செய்யலாம் அவன்றதை பேசுவதற்காகத்தான் போயிருக்கிறாங்க. எம்எல்ஏ அருள் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ அருள் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா தான் பெற்று எடுக்காத பிள்ளை தான் திருமாவளவன் இன்னொரு பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்க கூட கூட்டணி வரதுக்கு, திமுக கூட கூட்டணி வரதுக்கு ஆலோசனை பண்ணிருக்கீங்க? எங்க அருளுக்கு சொன்னதுக்கு போய் கற்பனைக்கோ அல்லது நேரடி பேச்சுக்கோ நான் என்னங்க பதில் சொல்ல முடியும்? அவங்க என்ன பேசுறான்னு நமக்கு ஒன்றும் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எங்களோட திருமாவளவன் அவர்கள் நீண்ட நெடு நாட்களாக எங்களுடைய கூட்டணியில இருக்கிறார். நம்பிக்கையுரிய ஒரு சகோதரர் அவரு. அதனால அவருக்கு என்ன பதில் சொல்றா, அவங்ககிட்ட என்ன பார்த்தாங்க எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லவ எங்களோட விடுதலை சிறுத்தை என்பது தொடரும் கூட்டணி, அதுல ஒன்றும் மாற்று வந்தே தீர்வுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. மோடி அதான் கரிச்சிட்டு போயிருக்காரு. என்டிஏ கூட்டணி தான் கண்டிப்பா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன கருத்து சொல்லுங்க? ஏங்க ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் புறாத்தான் அப்படிதான் சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னதான் இப்ப மீண்டும் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாரு.
அதனால வந்து நாடாளுமன்ற ரிசல்ட் அவங்களுக்கு எப்படி இருந்ததோ அப்படித்தான் இப்பயும் அவங்களுக்கு இருக்க மொழிய நான் தான் தொடர்ந்து 2024 தமிழ்நாட்டு மக்கள் மாண்புமிகு என்னுடைய அண்ணன் என் நெஞ்சமிறந்திருக்கிற அன்பண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அதை வந்து எந்தவித காரணத்தை கொண்டு யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இது நான் அடக்கத்தோடு சொல்லுகிறேன். ஏன்னா மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.